செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண்வளம் கெடுவதோடு உணவும் நஞ்சாகி விடுகிறது. இந்த காரணத்தினால் இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு விவசாயிகளின் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கையில் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் அதிக மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ளது கல்லுவெளி கிராமம். வறட்சியான இப்பகுதிகளில் இயற்கை விவசாயத்தின் மூலம் பழ சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயிகள். நிலத்தை உழுவதால் கிடைக்கும் நன்மையை விட உழவு மேற்கொள்ளாமல் இருப்பதால் அதிக மகசூல் கிடைப்பதாக கூறும் இந்த விவசாயிகள் ஒரே விதமான பழ மரங்களாக அல்லாமல் மா, பலா, சப்போட்டா என பல்வேறு பழ மரங்களாக நட்டு வைத்துள்ளனர். இதனால் ஒரு பல ரகத்திற்கு விலை கிடைக்காத காலங்களில் மற்றொன்றின் வருவாய் கிடைப்பதாக கூறுகின்றனர். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ நாட்டு சர்க்கரை அப்படின்னா கழிவு சர்க்கரை அதை வாங்கி அதில் நாங்கள் லேசாக தூவி விட்டு போகிறோம் மழை காலத்தில். அப்போ மழை காலத்தில் தூக்கும்போது அந்த ஆடுடைய சாணம், அந்த நீர், அந்த இலதலைகள்லாம் கிடக்கும்போது அந்த மண்புழு கம்ப்ளீட்டாக மண்புழு விவசாயியுடைய நண்பர். அந்த மண்புழு என்ன செய்யுதுன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக அந்த வெள்ளைப்பட்டி அந்த சர்க்கரை இனிப்புக்கு அந்த ஒரு கம்ப்ளீட்டாக சாப்பிடுது. அப்போ சாப்பிடும்போது ஒரு உழுகிறத விட 1 அடி ஆழத்துக்கு 4 அடி ஆழத்துக்கு இந்த மண்புழு உள்ளே போய் வருது. அப்போ போய் வரும்போது இந்த மரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மா, பலா, சப்போட்டா மரங்களில் பறிக்கப்படும் பழங்கள் அனைத்தும் இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுகிறது. இதனால் சுவை மிகுந்ததாக இருப்பதாகவும் தங்களது பழங்களுக்கு வியாபாரிகளிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பழக்கன்றுகளுக்கு இடையே கிடக்கும் வெற்று நிலத்தில் ஆடுகளுக்கான தீவன பயிர்கள் நடப்படுகின்றன. இவற்றை ஆடுகள் மேயும் போது அவற்றின் கழிவுகள் சருகுகளோடு கலப்பதால் அதுவே இயற்கை உரமாகி மண் வளத்தை பெருக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் நிலத்தை உழுகிறதே இல்லை. ஏன்னா நிலத்தை உழுதுட்டோம்னா ஆவியாக போகுது. அதனால் மேலே மூடாக்குன்னு சொன்னால் இந்த நம்மாழ்வாருடைய இயக்கத்தில் இயற்கை விவசாயத்தில் போய் பாளையக்கர் மீட்டிங் போய் ஒரு மாட்டை வச்சு 25 ஏக்கர் விவசாயம் பண்ணலாங்கிற ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ கொண்டு என்ன பண்ணியிருக்கணும்னா மேலே மூடாக்கு போட்டு ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் படித்து நான் யாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. படித்து வேலை இல்லாமல் பாலாக போகிறத விட ஆடு மேய்ச்சி ஆளாக போயிடலாம்னு என்னுடைய கருத்து. இப்போ 200 வெள்ளாடு இருக்குது. இந்த 200 வெள்ளாடையும் கீழே விட்டுருக்கான். களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. இந்த பகுதியில் ஆள் டிமாண்டு பெரிய டிமாண்டாக இருக்குது. அதனால் அந்த ஆடை உள்ளே விடுறான். அந்த ஆடு என்ன செய்யுதுன்னா அந்த புல்லை பூரா மேயுது. அப்போ மேய்ஞ்சிட்டு அதனுடைய நீர் அந்த இடத்துக்கு உரமாக வருது. இதுபோன்ற யுத்திகளை கையாள்வதால் விவசாயத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் கூறுகின்றனர். இயற்கை விவசாயம் பயிர் சாகுபடியை பெருக்கி அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.